வணக்கம். உழுதுண்டு வாழ்வோம். கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முட்டைக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாயிட்டு வருதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோழி வளர்ப்புக்காக நிறைய தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகள் இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கைரளி அப்படின்னு சொல்லக்கூடிய கோழிகள் தான் பெரும்பாலும் அதிகமாக எடுத்து வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா அதோட முட்டையிடும் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் அந்த முட்டை நாட்டுக்கோழி முட்டைக்கு ஈக்குவலாக இருக்கிறதாகவும் அதில் ஒரு பெரிய கருத்துக்கள் இருக்கிறதால அதை குறிப்பாக எடுத்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கைரளி கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா முட்டைகள் எடுத்து விற்பனை பண்ணால் அது உண்மையிலேயே லாபமாக இருக்குமா? ஸோ எத்தனை கோழிகள் வச்சுருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டைகள் கிடைக்கும், எவ்வளோ தீவன செலவாகும், ஸோ தீவன செலவை கழிச்சது போக நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கும், உண்மையிலே முட்டைக்கோழி வளர்ப்புங்கிறது ஒரு லாபகரமான தொழிலா? ஸோ இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த கைரளி கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு முட்டைகள் உற்பத்தி பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா வணக்கம். உங்களுடைய பேர் மட்டும் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. என்னோடய பேர் சங்கீதாங்க. நாங்கள் 26 சேத்தூர் கிராமத்தில் இருக்கோம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். அக்கா நீங்கள் இப்போ எவ்வளோ நாளாக கோழிகள் வளர்த்துட்ருக்கீங்க? என்ன இன கோழிகள் வளர்த்துட்ருக்கீங்க? இப்போ நாங்கள் 3 வருஷமாக வளர்த்துட்ருக்கோங்க. கைராளி வகை கோழி தான் வளர்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னா அதிகமாக முட்டையிடும், அதனால் நம்ம அந்த ப்ரீடு வளர்த்துட்ருக்கோம். இப்போ சுமார் 600 தாய் கோழிங்க இருக்குது, 100 சேவல் இருக்குது. அதை நாங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 400 கோழிங்க நம்ம டேபிள் எக்ஸுக்கு சாப்பிட்ற முட்டைங்களுக்காக பிரிச்சிருக்கோம். அந்த முட்டையில் நம்ம ஹேட்ச் பண்ண முடியாது, அது வெறும் பெட்டை கோழிகள் மட்டும்தான் தனியாக வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கிற 200 கோழிங்களோட 100 சேவல் நாங்கள் பிரித்து விட்டுருக்கோம். எப்படின்னா இப்போ கேஜுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு பாக்ஸில் ஒரு சேவலும் 2 பொட்டை கோழியுன்ற ரேஷியோ விட்டுருக்கோம். அது தனியாக ஹேட்சிங்குக்காக விட்டுட்ருக்கோம். அக்கா நீங்கள் இப்போ ஆரம்பத்துலேருந்தே இந்த கேஜி சிஸ்டம் தான் பண்ணுறீங்களா, இல்லை இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆரம்பித்த சிஸ்டமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இல்லைங்க, ஆரம்பத்துலேருந்து பண்ணலை. நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக மேய்ச்சல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மேய்ச்சலில் பண்ணும்போது கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. என்ன அப்படின்னா நம்ம ஒர்க்கர் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா பாம்பு, கீரி இதெல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம ஷெட்டில் அடைக்கும் போது எண்ண முடியாது, எண்ணிக்கை தெரியாது, எந்த கோழிகள் முட்டை விடுதுன்னு தெரியாது. நிறைய நோய் வரத்துக்கு கொஞ்சம் நிறையா இது இருந்துச்சுங்க. கீழே மழை தண்ணி அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அதனால் கொஞ்சம் அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ கேஜ் போட்டோடனே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. இப்போ கேஜுக்குள்ளேயே இருக்கிறதுனால சுத்தமான தண்ணி வந்துடும். அதுக்கு எச்சமும் அதுவும் எச்சம் தனியாக கீழே போயிடும், கோழி தனியாக மேலே இருக்குங்க. முட்டையும் நல்லா வரும். இப்போ வெளியில் மேயும் போது முட்டைங்களுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக லாஸ் ஆகிடும். இப்போ கேஜில் இருக்கிறதுனால எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரு 5% இன்னும் அதிகமாக எக்கு நமக்கு ஈல்டிங் கிடைக்கும். அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஜி சிஸ்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா செலவுகள் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய செலவு எவ்வளோ ஆச்சு? இப்போ நீங்கள் எத்தனை கோழிகளுக்கான அந்த கூண்டு அமைப்பு முறை பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ கோழிகள் விட்டுருக்கீங்க, இது எவ்வளோ செலவாச்சு, எந்த முறையில், அதாவது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, அதை பற்றி ஒரு டீட்டெயில் கொஞ்சம் கொடுங்களேன். இப்போ நாங்கள் 1000 கோழிகள் வைக்கிற மாதிரி இந்த கேஜ் செட்டப் பண்ணியிருக்கோங்க. 1000 கோழிகள் இருக்கும்போது இப்போ நாங்கள் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் புதுசு வாங்கலை, நியூ வாங்கலை. நம்ம செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். கேஜு வாங்கி நம்ம ரீபெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக போட்டாச்சுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1000 கோழிக்கு 1.5 லட்சம் கிட்ட ஆயிடுச்சுங்க. என்னென்னா அதுக்கு சுத்தமாக ஃபுல்லாக எல்லாமே நம்ம செட்டப் ஃபுல்லாக எல்லாமே பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டருக்கு நம்ம டேங்க் வைக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும். இது இல்லாமல் நம்ம மோட்டார் செட்டப் தனியாக பண்ணணும். இதெல்லாம் பாகர் போட்டிருக்கோம், அதுக்கு தனியாக மோட்டார் செட்டப் பண்ணணும். ஃபீடர் எல்லாமே செட் பண்ணுறதுனால நமக்கு 1.5 இது வந்துடுதுங்க. அதுதான் செலவு தவிர மற்றபடி வேறு எந்த செலவும் அதில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பெட்டை கோழிகள் மட்டும் வச்சுருக்கீங்க. இதில் முட்டைகளுக்காக, அதாவது முட்டைகளுக்காக நீங்கள் கோழிகள் பிரிச்சுருக்கீங்க. அடுத்தது முட்டை, அதாவது அதுலேருந்து குஞ்சுகள் எடுக்கிறதுக்காக அந்த ஹேட்சிங் எக் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக பிரிச்சுருக்கீங்க. இந்த முட்டை கோழிகள் எத்தனை தாய் கோழிகள் வச்சுருக்கீங்க? அதுலேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டைகள் வருது, எவ்வளோ செலவாகுது,
அந்த செலவு மூலயமா உங்களுக்கு கழித்து இது ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது? ஸோ அந்த டீட்டெயில்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி முட்டை பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ டேபிள் எக்ஸுக்குன்னு வந்துட்டு 400 தாய்க்கோழி வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கோங்க. அது எப்படின்னா சாப்பிட்ற எக்குக்காக கொடுக்கறது. அதில் வந்து நம்ம சேவல் போட மாட்டோம், வெறும் பெட்டை கோழிகள் மட்டும்தான் போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து சுமார் 200லேருந்து 250 வரைக்கும் கிடைக்குங்க முட்டை, கண்டிப்பாக வந்துடும். இது வந்து இதுக்கு ஃபீடு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 38 கிலோ வருங்க ஒரு நாளைக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு ஆகும். அதில் முட்டையோட இது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு தீவன விலையை கழிச்சிட்டு 1500 போல் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். முட்டை விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டெயிலாக நாங்கள் கொடுக்கறது வந்து ஒரு முட்டை 10 ரூபான்னு கொடுக்குறோம். இப்போ ஹோல்சேலாக நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 9 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. அக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 400 தாய்க்கோழிகள் வந்து முட்டைகளுக்காக வச்சுருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 முட்டைகள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்துடுது. அப்போ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவன செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோ வரைக்கும் ஆகுது. அப்போ வந்து ஒரு 1000 ரூபா வரைக்கும் செலவாயிடுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை நீங்கள் 10 ரூபா கணக்கு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு 2500 ஆவரேஜாக வந்துடுது. அப்போ 1000 ரூபா செலவு போனாலும் 1500 நிற்கிறதா சொல்கிறீங்க. இப்போ வந்து தீவன செலவு நம்ம இன்னும் குறைக்கலாங்க. நாங்கள் வந்துட்டு எப்படியும் ஒரு 100 கிராம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஒரு 75 கிராம் கம்பெனி ஃபீடு கண்டிப்பாக கொடுத்துட்டு, இன்னும் நீங்கள் குறைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கீரைகள், பசுந்தீவனம் நிறையா இருக்குது இல்லைங்களா, கோஃபோர், கீரை வகைகள், பப்பாளி இலை எல்லாமே போடலாம், எல்லாமே சாப்பிடுங்க. அது மாதிரி கரையான் போடலாம், அசோலா போடலாங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தீவன செலவை நம்ம குறைச்சிக்கலாம். நாங்கள் வேலையாட்கள் யாரும் வச்சுக்கல, நாங்களே ஃபீடு போடுறதுனால எங்களுக்கு வந்து 1500 அது நம்ம ப்ராஃபிட் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடுது எங்களுக்கு. அக்கா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 250 முட்டைகள் வரதா குறிப்பிட்றீங்க. ஸோ இந்த 250 முட்டைகளையும் உங்களால் மொத்தமாக விற்பனை பண்ண முடியுதா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லகான்னு சொல்லக்கூடிய நம்ம டேபிள் எக் கடையிலே வந்து விற்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இந்த கலப்பு நாட்டுக்கோழிகள் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு தனி டிமாண்ட் இருக்கா? அதை வந்து தொடர்ந்து விற்பனை பண்ண முடியுதுங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. எக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா போயிடுதுங்க. மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம குவாலிட்டியாக நாங்கள் கொடுக்கும்போது நம்மளை தேடி வந்து வாங்கிக்கிறாங்க. குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. முதல்ல இனிஷியலில் நாங்கள் பண்ணும்போது சேல்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றது தெரியலை. அப்போ வந்து என்ன பண்ணோன்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு பண்ணைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் கொடுத்து நாங்கள் சேல்ஸ் பண்ண சொல்லிட்டோம். நாங்கள் கொஞ்சம் உள்ள கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது எப்படின்றது கொஞ்சம் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களையே தேடி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் வந்து உள்ள ஒரு வில்லேஜ் தான். இப்போ எங்களுக்கு வந்து நானாக போய் யார்கிட்டையுமே எக்கு கொடுக்கறது கிடையாது, வந்து எங்கள் இடத்துலையே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு நாட்டுக்கோழிகள் முட்டை வாங்கிட்டு போகிறவங்க முட்டையில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரு வந்து ரொம்ப அடர்த்தியாக மஞ்சளாக இருக்கிறதில்ல, ஸோ அந்த மாதிரி முட்டைகள்லாம் வாங்கக்கூடாது, அது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதா கஸ்டமர் சொல்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்ககிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? சரி, அந்த மாதிரி முட்டைகளை உங்கள்கிட்ட பார்க்க முடியுதுங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இப்போ வந்து 100 முட்டையில் வந்து 10 முட்டைங்க வந்து அந்த மஞ்சக்கரு வந்து எப்படி இருந்தாலும் லைட் கலராக ஆகிடும். அது வந்து நம்ம தவிர்க்க முடியாதுங்க. ஆனால் இது வரைக்கும் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்தது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து முட்டையை பற்றின நாலேஜ் இப்போ வந்துருச்சு. இப்போ எல்லோயிஷாக இருந்தால் தான் அதில் சத்து அப்படின்றது வந்து இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 600 தாய்க்கோழிகள் இருக்குது. அதில் 400 வந்து நீங்கள் முட்டைகளுக்காக ஒதுக்கிட்டீங்க, அதாவது சேவல் இல்லாமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 200 தாய்க்கோழிகள் வந்து குஞ்சுகள் உற்பத்திக்காக சேவல் விட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அந்த சிஸ்டத்தை பற்றி சொல்லுங்கக்கா. அது ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க? அதாவது உங்களுக்கு முட்டைகளாகவே விற்பனை பண்ணிட்டா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து குஞ்சுகளுக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? இது ஏன் நம்ம வந்து முட்டையோடு விடாமல் சிக்ஸு நம்ம நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, முட்டையோடு வந்து நான் சிக்ஸு கொடுக்கும்போது எனக்கு 2 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஏன்னா வந்து எனக்கு அதில் பெருசாக எந்த ஒர்க்கும் கிடையாது. எக்கை எடுத்து நான் வந்து இன்குபேட்டரில் வைக்க போகிறேன். அது வச்சோன்னா 18 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஹேச்சரியில் மாற்ற போகிறோம். ஹேட்ச் ஆன உடனே டே 1லேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம ஃபீடு போட வேண்டிய செலவு கிடையாது, எந்த ஒரு செலவும் இல்லை. எடுத்து நம்ம இன்குபேட்டரில் லோட் பண்ணுறது மட்டும்தான். ப்ராப்பராக அந்த பவர் சப்ளை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முட்டையாக கொடுக்கறத விட சிக்ஸாக கொடுக்கறது இன்னும் லாபமானது தான். இப்போ கேஜி சிஸ்டம்ன்றதுனால நாங்கள் வந்து 2 பெட்டை கோழிகளுக்கு 1 சேவல்ன்ற மாதிரி ரேஷியோவில் போட்டிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த
எக்கில் வந்து கரு கூடுற திறன் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஒரு 85% மேலே வந்து நமக்கு பொரிப்பு திறன் வந்து அதில் கிடைக்குது. அதனால் வந்து முட்டையோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த முட்டையை வந்து ஹேட்ச் பண்ணி அவங்க சிக்ஸை எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ஹேட்சிங் எக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்குறீங்க, அது இல்லாமல் குஞ்சுகளும் தனியாக கொடுக்குறீங்க. ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த குஞ்சுகளை வந்து கைரளி குஞ்சுகளை வந்து கொடுக்க முடியுதுங்களா? அதோட விலை நிலவரம் சொல்ல முடியுங்களா? ஸோ அதை எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கைரளி வந்து கேரளா ப்ரீடு அப்படிங்கிறதுனால நம்ம பக்கம் இப்போ எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இது யாரும் பண்ணலை. அதனால் நாங்கள் பண்ணுறதுனால எங்ககிட்டேருந்து வந்து சிக்ஸை வந்து எல்லாருமே விரும்பி வாங்கிடுறாங்க. விலை பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுனில் பார்த்திங்கன்னா இப்போ கேரளாலேருந்து எதுவும் இந்த வெஹிக்கிள்லாம் வராததுனால 50லேருந்து 55 ரூபா வரைக்குமே சிக்ஸு வந்து ரேட்டு போணுச்சு. அது ஒரு ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு கொடுக்கறதுக்கும் வந்து சிரமம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து முன்னாடியே வந்து நான் லோட் பண்ணும்போதே அவங்க வந்து புக் பண்ணிவிடுவாங்க, ஹேட்ச் ஆனவுடனே எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து மார்க்கெட்டிங்கும் ஈஸியாக ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து எல்லா காலத்துலேயுமே விற்றுடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. சப்போஸ் இந்த மழை காலம் அந்த மாதிரி மழை சீசன் அப்படிங்கும்போது சிக்ஸு வந்து கொஞ்சம் மூமெண்ட்டு ஸ்லோவாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா நாங்களே வச்சு வளர்த்துருவோம். ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட வளர்த்து 2 மாதத்துக்கு கோழி குஞ்சாக கொடுப்போம். இல்லை ஒரு 4 மாதம் வரைக்கும் வளர்த்து கூட வந்து நம்ம தாய்க்கோழியாக அந்த முட்டை விடுற பருவத்தில் கூட நம்ம சேல் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி நாங்கள் வந்து மழை காலத்தில் ரொம்ப போகல அப்படின்ற பட்சத்தில் முட்டையாகவே நாங்கள் கொடுத்துருவோம். அது எப்படி பண்ணாலுமே எனக்கு லாபம்தான். அக்கா, இப்போ நீங்கள் இந்த கேஜி சிஸ்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது, வெளியில் மேய்ச்சல் முறையில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, இங்கே வரும்போது பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கா, அது அந்த நோய் மேலாண்மை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இப்போ மேய்ச்சல் முறையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக சளி தொல்லைங்க இருந்துச்சுங்க. இப்போ வந்து கேஜில் போடும்போது எனக்கு அந்த மாதிரி சளி தொல்லைங்க இல்லை. சப்போஸ் அந்த மழை பெய்யும் போது காற்று அடிக்கும்போது அந்த கிளைமேட் மாறும்போது மட்டும்தான் அந்த சளி தொல்லைங்கன்றது வந்து இருக்குது. அதனால் வந்து பெருசாக பாதிப்பு இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் ஆரம்பிக்கும் போது ஆர்டிவிகே கொடுத்துருவோம் எல்லா கோழிங்களுக்கும். அதே மாதிரி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும்போதும் ஆர்டிவிகே கொடுத்துருவோம். அதே மாதிரி பனி சீசன், அந்த சீசன் மாறும்போது நாங்கள் வந்து அந்த ஆர்டிவிகே எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். அதனால் வந்து இந்த வெள்ளை கழிச்சல் நோய் தாக்காமல் கோழிங்க வந்து பாதுகாப்பாக இருக்குங்க. மற்றபடி மெடிசன்னா கோல்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஆன்டிபயாட்டிக் அதெல்லாம் நாங்கள் கொடுக்கறது. ரெகுலராக நாங்கள் கொடுக்கறது என்னென்னா வந்து பி காம்ப்ளெக்ஸ், குரோவிப்ளெக்ஸ் கொடுப்போம், விட்டமின் கொடுப்போம், விமரால். அது மட்டும்தான் நம்ம ரெகுலராக நம்ம கொடுக்கறது. மற்றபடி மெடிசனுக்கான அவசியம் வந்து அதிகமாக தேவைப்படலைங்க இப்போ. ஆமாம், வாட்டர் மட்டும் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் டேப்லெட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து டேங்க்கில் வந்து 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு டேப்லெட் போட்டுருவோம். ஸோ வாட்டர் வந்து ப்யூரிஃபையாக வந்துடும். அதனால் வாட்டரால் எந்த பிரச்சனையும் கோழிங்களுக்கு வராது. இப்போ இந்த கேஜி சிஸ்டத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த கேஜி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கோழி எச்சங்கள் எல்லாமே கீழே விழுந்துறது பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க? இது ஒரே இடத்துல அந்த எச்சங்கள் கிடக்கும் போது ஸ்மெல் எதுவும் வர்றது இல்லையா? ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இப்போ கோழி எச்சம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்தப்போ கேஜ்லேருந்து கோழிக்கு கீழே தனியாக அது கலெக்ட் ஆகிடுங்க. அது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா டீகம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து EM சொல்யூஷன் போடுவோம். EM சொல்யூஷன் போடும்போது அது என்ன ஆகிடும்னா வந்து அது ட்ரை ஆகி அந்த ஸ்மெல் இருந்திருக்காது. நீங்கள் உள்ளே வரும்போதே தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்மெல் எதுவுமே இருந்திருக்காது. எச்சம் ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆகிருக்கும். ட்ரை ஆகிருக்கிறதுனால வந்து அதில் எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்காது. இது இல்லாமல் சுண்ணாம்பும் ப்ளீச்சிங் பவுடரும் நாங்கள் கலந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டுருவோம். அடியில் போடும்போது அந்த எந்த ஒரு கிருமிகளும் பாக்டீரியாவும் வந்து இருக்காது. அதனால் கோழிங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. முக்கியமாக அமோனியா ஸ்மெல்லுன்றது இருக்கவே இருக்காது. அமோனியா ஸ்மெல் இருந்தால் தான் அந்த சளி தொந்தரவுங்கிறது வரும். அந்த ப்ராப்ளம் இருக்காது. நாங்கள் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறோம். நாங்கள் மினிமம் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை எடுப்போங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து என்ன பண்ணிவிடுவோன்னா அதை காய வச்சுருவோம். சுண்ணாம்பு போட்டு காய வச்சு கட்டி வச்சுருவோம். என்னென்னா விவசாயமும் பண்ணுறதுனால நாங்கள் அந்த அடுத்த அறுவடை பண்ணி முடித்த உடனே இந்த எச்சத்தெல்லாம் போட்டு அதை உழுதுருவாங்க. உழும்போது அது வந்து வயலுக்கும் வந்து எருவாகிடுதுங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு?
ஏன்னா இப்போ நிறைய வேலைகள் இருக்கும்போது இந்த விவசாய ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவதற்கான முக்கியமான காரணம் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, உங்கள் வீட்டோட சப்போர்ட் எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இப்போ ரொம்ப ரொம்ப வருஷமாகவே நாங்கள் வெளியில் தான் இருந்தோங்க, அப்ராடில் இருந்தோம். என்னென்னா இந்த கோழி வளர்க்கணுன்ற ஆர்வம் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறையா பண்ணி வந்து நிறையா லாஸ் ஆகிடுச்சுங்க. லாஸ் ஆனவுடனே இதை விட்டுடலான்ற மாதிரி தான் இருந்தது. சரி, இதே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்பா பேர் பன்னீர்செல்வம். சரிங்க. எனக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு இந்த இடத்த கொடுத்து இந்த ஃபுல்லாக மெயின்டெனன்ஸு. ஓகே. மார்னிங் வந்துடுவாங்க அவங்க. சரிங்க. வந்து ஃபுல்லாக எல்லா ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சரிங்க வாட்டர்லாம் ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க. ஓகே. எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறது. சரிங்க. நான் வந்து கோழியை பார்த்துப்பேன், மற்றபடி எல்லா ஒர்க்கும் அவங்க தான். பையன் எந்த அளவு ஹெல்ப் பண்ணுறாப்புல? பையன் வந்துட்டு இப்போ நான் வெளியில் போயிட்டேன் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து ஃபுல்லாக ஃபீடு அவர் வந்து போட்டுருவார். போட்டு எக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. சரிங்கக்கா. ஸோ அவங்க சப்போர்ட் இல்லாட்டி பண்ண முடியாதுங்க. சார், இப்போ நீங்களாவே உங்கள் பொண்ணுக்கு இந்த பண்ணை வச்சு கொடுத்துட்டீங்களா, இல்லை அவங்களோட விருப்பப்படி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இல்லை, அவங்க வெளியிலலாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரிங்க. அந்த இட வாடகை, அவங்களோட வீட்டு வாடகை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பெருத்த நஷ்டம். சரிங்க. சரி, அதனால தான் நம்ம இடத்துல இருக்கோம், வந்து செஞ்சுக்கிட்டா நமக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். சரிங்க. நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். சரிங்க. இவருடைய முன்னேற்றத்துக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். சரிங்க சார். இப்போ இந்த விவசாய ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு இடர்பாடுகள் இருந்திருக்கும். ஸோ இதை எப்படி, அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு கொடுத்தீங்க பொண்ணுக்கு? இல்லை, அது எப்படி இருந்தாலும் நம்ம ஓன் இடங்கிறதுனால அதெல்லாம் விட நமக்கு வந்து அது ஒரு பெரிய இழப்பாக தெரியாது. சரிங்க. ஏன்னா இங்கே வந்து ரெண்டலோ மற்ற வேற ஒரு ஒர்க்மேன் இதோ ரொம்ப கிடையாது. இப்போ வெளியில் அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு லேபர் போட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. அந்த இடத்துக்கு வாடகை, கரண்ட் பில்லு, அடுத்தது மற்ற செலவினங்கள் எல்லாமே. அடுத்தது வீடு எடுத்திருந்தாங்கன்னா வீடுக்கு மினிமம் ஒரு 10,000 ரூபாய் குறைஞ்சி வீடு எடுக்க முடியாது. சரிங்க. அந்த செலவினங்கள்லாம் இப்போ இல்லை. அந்த செலவினங்கள் வரும்போது அது ஒரு பெரிய சுமையாக இருந்தது. இதில் வரக்கூடிய லாபம் எல்லாமே போயிடுச்சு. இதில் வந்து ப்ராஃபிட்டுங்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு பாடு இந்த செலவினங்கள் இல்லாததுனால ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணை வச்சு கொடுக்கும்போது இருந்த அந்த நிலைமைக்கும் இப்போ நீங்கள் எந்த அளவு, கிட்டத்தட்ட 3 வருஷமாக கடந்து வந்துட்டீங்க சார். ஸோ இப்போ அந்த பண்ணையோட முன்னேற்றம் எப்படிங்க இருக்கு? இந்த பண்ணையோட முன்னேற்றம்னா முதல்ல ஓப்பனில் தான் பண்ணி வச்சுருந்தோம். சரிங்க. ஓப்பன் டேலாம் ஓப்பனில் மேய்ஞ்சி விட்டுருக்கோம். அப்புறம் நைட்டில் ஷெட்டுக்கு வந்துடும். ஓகே. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எக்கு எங்கே விடுது என்ன கூட கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து அதனுடைய குவான்டிட்டி, அது எண்ணிக்கை வந்து 300 கோழி இருக்குன்னா 300 கோழி இருக்கான்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்க முடியாது. சரிங்க. ஏன்னா வெளியில் ஓடி இருக்கோம், காட்டு போன பிடிச்சிருக்கோம், லேபரே 2 பிடிச்சி யாராவது கொடுத்துருக்கலாம். சரிங்க. அந்த மாதிரி லாசஸ் எல்லாம் நிறையா வந்தது. இப்போ அவருக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 350 ரூபா பே பண்ணிட்டு இப்போ அவர் ஒன்றும் ஒர்க்கே பண்ணுறது கிடையாது. சரிங்க. சும்மா உட்காந்துருப்பாரு, நம்ம தான் எல்லாத்தையும் செய்யணும். பொதுவாக எல்லா வேலையிலுமே ஓனர் தான் செய்யணும், லேபர் வந்து 50% கூட செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்படி வரும்போது அப்போ அவருக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளம் வந்து 350 ரூபா வந்து ப்ராஃபிட். சரிங்க. கேஜி போட்டுட்டாங்க. கேஜியில் ஒரு இனிஷியல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் இந்த செலவினங்கள் அந்த அவருக்கு 350 ரூபா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வேலை ஆச்சுங்க. வருஷத்துக்கு மாதத்துக்கு 12,500 ரூபா. சரிங்க. கிட்டத்தட்ட இங்கேயோ போயிட்டுருக்கு. 1 லட்ச ரூபா தாண்டி அவருக்கு சேலரியே போயிடுது. சரிங்க. இப்போ அந்த சேலரிக்கு இந்த கேஜியில் எக்ஸ்பென்ஸ் பண்ணது 50% ஏர்ன் பண்ணிட்டோம். இன்னும் 1 இயர் போச்சுன்னா அந்த 50% ஏர்ன் பண்ணிடுவோம். சூப்பர் சார். அதனால் வந்து லேபர் தேவையில்லை, சேஃப்டியாகவும் போகுது. ஓப்பன் ஏரியாவில் மழை பெஞ்சதுன்னா ஓடும், அதை உடனே அடைக்கிறதுக்கு 2 பேர் வரணும், ஃபுட்டாக கொண்டாந்து விடணும். ஓகே. இப்படி பிரச்சனைலாம் நிறையா இருந்தது. சரிங்க சார். இதில் அப்படி கிடையாது, ஏன்னா கேஜிலே இருக்கிறதுனால எல்லாமே பண்ணுவேன். ஓகே சார். இப்போ அப்படியே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்க முடியுது. ஆமாம் ஆமாம். சரிங்க சார். உங்கள் பொண்ணு கேட்டதுக்காக, அதாவது விவசாயம் சம்மந்தமான ஒரு வேலையில் நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்து இறக்கி விட்டுறீங்க, அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஓகே சார். கேஜி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சொல்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழியோட கால்களுக்கு வந்து அடிபட்டுடுது, அடிக்கடி முட்டி வீக்கம் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முட்டைகள் வந்து அந்த இரும்பில் படும்போது உடையுது, கிராக் ஆகிடுது அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வருது. உங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக நீங்கள் வந்து கேஜி சிஸ்டம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சந்தித்த பெரிய பிரச்சனைகள் என்ன? இப்போ கேஜ் சிஸ்டமில் வந்து பிரச்சனைன்னு நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே இது பெரிய ப்ராப்ளம் எதுவும் வரலைங்க. என்னென்னா சம்மரில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஹீட்டு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வெளியில் மேய்ச்சலுங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மரத்தில் போய் ஒதுங்கிடுங்க கோழி, நிழலில் போய் தங்கிடுங்க. இப்போ வந்து கேஜுங்கிறதுனால அந்த ஒரே இடத்துல தான் அது இருக்க முடியும்.
அதுக்கான செட்டப் மட்டும் நம்ம பண்ணிட்டா வெயில் காலத்துலேருந்தும் நம்ம வந்து கோழியை பாதுகாத்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஷெட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கூரை கீற்று மாதிரி போட்டிருக்கோம் ஃபுல்லாக. அதே மாதிரி ஷெட்டுக்கு மேலேயும் வந்து கீற்று போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து ஃபாகர் சிஸ்டம் போட்டிருக்கோம். அந்த ஃபாகர் சிஸ்டம் போட்டிருக்கிறது எதுக்காகனா வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி அடிச்சுட்டே இருக்குங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அது பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக் டைமர் செட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஆகும்னா 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து கூலாக மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ அப்போ வந்து கோழிங்களுக்கு வந்து அந்த சம்மரோட அந்த ஹீட்டு வந்து அதுங்களுக்கு தாக்காது. அதனால் நல்லாயிருக்கு. அது சுற்றி வந்து நாங்கள் ஃபுல்லாகவே மரம் வச்சு நிழல் பண்ணிட்டோம் ஷெட்டை சுற்றியுமே. ஸோ அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து எப்போவுமே கோழிக்கு இருக்கும். கேஜி சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த கூண்டு அமைப்பு முறை வந்து எந்த அளவு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இந்த கேஜ் சிஸ்டமால் என்ன வந்து அட்வான்டேஜ் எங்களுக்கு அப்படின்னா ஒர்க்கரே தேவை கிடையாதுங்க. ஒர்க்கரே தேவையில்லை. ஏன்னா ஃபீடு மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். ஃபீடு மட்டும் வைக்க போகிறோங்கும்போது நானே தான் வச்சுடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபீடு வைக்கும்போது கோழியோட எல்லாமே எனக்கு வந்து டெய்லி நான் எல்லா கோழிகளையும் பார்க்க முடியும் நேரடியாக. தீவனம் போட்டுட்டு நின்று பார்க்கணும். பார்த்தாலே தெரிஞ்சிடும் கோழிங்க நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது. இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுதான், ஒர்க்கர் தேவையில்லை. இப்போ ஒர்க்கருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 350க்கு மேலே எங்களுக்கு வந்து செலவு ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷமாகவே எங்களுக்கு ஒர்க்கர் செலவு கிடையாது. அதனால் அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தான். அது இல்லாமல் வந்து டைமும் வந்து நமக்கு சேவ் ஆகும். இப்போ மேய்ச்சல்னால் நம்ம இங்கேயே இருக்கணும், பார்க்கணும், அந்த மாதிரி. இது வந்து மார்னிங் 1 hour ஒர்க்கு, ஈவினிங் 1 hour ஒர்க்கு முடிச்சிட்டோன்னா லாக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வெளியில் போகிறதுனாலும் போயிட்டு நம்ம வெளி ஒர்க்கை பார்த்துக்கலாம். இங்கேயே இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ஒரு நாள் சப்போஸ் நம்ம வெளியில் போயிட்டு வர முடியலன்னா கூட ஃபீடு போட்டுட்டு போயிட்டா கூட வந்து தாங்கிடும். அதுவும் இல்லாமல் கேஜில் இருக்கிறதுனால அந்த பெயின் தொல்லைங்கள்லாம் வந்து மெயினாக இருக்கவே இருக்காதுங்க. சேவல் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரே கேஜில் போட்டால் மட்டும்தான் அந்த ஒன்றோட ஒன்று கொத்திக்கிறது அந்த இதெல்லாம் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பொட்டை கோழிங்க 3 அந்த மாதிரி இது நம்ம டேபிள் எக்கு தனியாக பிரிச்சிடுறோம். ஸோ பெட்டை கோழிங்க வந்து அந்த அளவுக்கு சண்டையெல்லாம் போடாது, கொத்திக்காதுங்க. அது பாட்டு ஃபீட் எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துடும். இப்போ சேவலும் பார்த்திங்கன்னா ஒரு கேஜில் 1 தானே போடுறோம். அதனால் அந்த கொத்திக்கிற பிரச்சனைன்றதெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த முட்டை கோழிகள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க செலக்ட் பண்ணுற இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைரளி கோழியாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி இதில் வந்து லாபம் இருக்கா இல்லையா, ஸோ இதை பற்றி ஒரு முழுமையான தகவல் வந்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தீவன செலவாயிடும், இது கட்டுப்படி ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் வரதை பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இவ்வளோ கோழிகள் வச்சுருக்கேன், இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ வருமானம் வருதுன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதில் என்னென்ன பண்ணலாம், இன்னும் செலவு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இது மாதிரி மற்றவங்களும் பண்ணலாமா, அவங்க அப்படி பண்ணணுன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், என்ன செஞ்சால் வந்து அவங்களும் உங்களை மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. முதல்ல வந்து ஏன் நஷ்டமாகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணணும். தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கோழியை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து கோழியை பார்க்கணும். ஒரு நாள் கூட வந்து நம்ம பார்க்காம விட்டோன்னா வந்து அதுக்கு நோய் வர்றது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணணும். நாங்கள் ஆரம்பத்தில் தெரியாமல் பண்ணி நிறையா நஷ்டம் ஆச்சு. ஆரம்பத்தில் எல்லாருக்குமே அது சகஜம்தான். அதை தாண்டி தான் நம்ம வந்து எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலுமே வந்து அந்த நஷ்டத்தை தாண்டி தான் அடுத்த லாபத்துக்கு வர முடியும். ஸோ பொறுமையாக நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு அதை நம்ம பண்ணோன்னா எல்லாமே நல்லபடியாக வருங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட்டு கைராளி கோழி பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குங்க. மார்க்கெட்டிங் பற்றி எந்த ஒரு இதுவுமே பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து இன்டீரியர் வில்லேஜ் தான். எங்களுக்கே வந்து இங்கே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியுது. வந்தே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இதே ஒரு டவுன்லேயோ ஒரு சிட்டிலேயோ இருந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டிங்லாம் நல்லா பண்ணலாம். இன்னும் நல்லாவே பண்ணலாம். எவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் கூட நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாங்க. அதனால் கண்டிப்பாக பண்ணலாம். அந்த நோய் மேலாண்மை பற்றி தெரிஞ்சிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். சரிங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா இன்றைக்கி கைரளி கோழி வளர்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்குதுங்க. பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இருக்குங்கக்கா. ஸோ கண்டிப்பாக டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.